அன்பான கதைச்சரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் குழலின் குரல் என்ற சிறுகதையை கேட்க உள்ளோம். கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். மலையை சார்ந்த சிறிய ஊர் அது. அங்கே இயற்கை தேவி தன் முழு எழிலோடு வீற்றிருந்தாள். மலையில் நின்றும் வீழும் அருவி எப்போதும் சலசலவென்று ஒலித்துக்கொண்டே இருக்கும். மலர், காய், கனி ஆகியவற்றுக்கு குறைவே இல்லை. தினை, சாமை, வரகு முதலிய தானியங்களும் நன்கு விளைந்தன. இந்த அழகிய சூழ்நிலையில் அவர்களுடைய காதல் வளர்ந்தது. இளமையும் எழிலும் நிறைந்த இணையாக இருந்தார்கள். அவன் பெயர் முருகன், அவள் பெயர் மெல்லியல். அவன் அவளை கொஞ்சலாக மெல்லி என்றே அழைப்பான். மலைச்சாரல் சிற்றூரில் அமைதியாக வாழ்ந்த மக்களிடையே கதிரவனையும் திங்களையும் போல அவ்விரண்டு காதலரும் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு சுறுசுறுப்பாக மானையும் சிங்கத்தையும் போல துள்ளி குதித்து வேலை செய்தும் விளையாடியும் பொழுதுபோக்க தெரியும். காதல் புரிய தெரியும். கலகலவென்று சிரிக்கத் தெரியும். காலையும் மாலையும் அவர்கள் காட்டினோடே சென்று மலரையும் காய்கனிகளையும் தொகுத்து வருவார்கள். அருவிகாலாக ஓடும் ஓரிடத்தில் மூங்கில் அடர்ந்து வளர்ந்திருந்தது. அப்புதரின் அருகில் அருவி நீர் தத்தி குதித்து நுண்டுளியை வீசும் பாறை ஒன்று உண்டு. அங்கே அவ்விருவரும் அமர்ந்து மலையையும் வானையும் கண்ணால் அளந்து பார்த்து இன்புறுவார்கள். அவர்களுக்கு அதிகமாக பேசத் தெரியாது. ஆனால் அவர்களுடைய கண்கள் தம்முள்ளே பேசிக்கொள்ளும். அந்த பார்வைக்கு பொருளுரைக்க இன்று வளம் பெற்று விளங்கும் எந்த மொழியிலும் சொல்லில்லை. அவர்களுடன் வாழ்ந்தவர்களுக்கு அவருடைய காதலையும் கண்டு பொறாமை உண்டாகவில்லை. வியப்புத்தான் தோன்றியது. அவர்கள் தங்களினும் உயர்ந்தவர்கள் என்ற உணர்ச்சி தோன்றியது. நாள் ஓடிக்கொண்டே இருந்தது. அருவியும் ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் காதல் பாறை போல உறுதியாக இருந்தது. என்றாவது காட்டுக்குள்ளே போகும்போது அவனும் அவளும் மரச்செறிவினூடே பிரிந்து போய்விடுவார்கள். அவன் மெல்லி என்று கூவுவான். அந்த குரல் மலையிலே பட்டு எதிரொலிக்கும். மான்களை விழித்து பார்க்கச் செய்யும். அவள் காதில் அந்த குரல் விழுந்தால் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பாள். அதை சில்விண்டின் ஒளி என்று சொல்லலாமா? அதில் இனிமை இல்லையே. அவன் முழங்கிய குரல் சிங்கத்தின் கர்ஜனையைப் போல இருக்கும். அவள் எதிர்கூவிய குரலோ இருதயத்துக்குள்ளே சென்று புகும். அதில் ஒரு இனிமை நிலவும். இரண்டு குரலும் மலைச்சாரலில் ஒன்றையொன்று தழுவி எதிரொலிக்கும். அது மறைவதற்குள் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அப்புறமும் ஒரு ஒளி, இரட்டை ஒளி கேட்கும். அவளை அவன் தேடி கூவிய குரலென்று. இருவரும் இணைந்து ஒன்றுபட்ட போது உண்டாகும் சிரிப்பொலி. கச்சேரியின் இறுதியிலே தாளவாத்தியங்கள் சேர்ந்து ஓர் ஆவர்த்தம் வாசித்தது போல இருக்கும் அந்த இணைந்த ஒளி. அந்த சிரிப்பிலே தாளக்கட்டு இருக்கும். ஒளியே நடனமாடும். அவர்கள் உள்ளம் ஒன்றி மகிழும் இன்ப நடனத்தின் புறத்தோற்றம் அது. ஒட்டும் இரண்டுள்ளத்தின் தட்டு அது. அவன் கடித்த பாதிக்கனியை அவள் சுவைத்து உண்ணுவாள். அவள் கடித்த பாதிக்கனியை அவன் உண்ணுவான். ஒரு நாள் இருவருக்கும் இடையே ஒரு விவாதம் எழுந்தது. சிறு பூசலாக மாறியது. அது இல்லாவிட்டால் காதல் கனியும் கருக்காயும் போன்றதல்லவா? ஒரு பழத்தை அவன் வைத்திருந்தான். நீ அதை பாதி கடித்து தின்றுவிட்டு தா என்றான். அவள், நான் மட்டும் முழு பழத்தை கடிப்பேனா? நீ கடித்து தந்ததைத்தான் நான் தின்பேன் என்றான் முருகன். அப்படியானால் இருவரும் ஒன்றாக தின்போம் என்று முடிவு கட்டினார்கள். ஒரே சமயத்தில் ஒரு கனியை எப்படி இருவரும் கடித்து தின்பது? எதிரும் புதிருமாக நின்று கடித்தார்கள். பறிக்காமல் மரத்தில் இருந்தபடியே கடித்தும் பார்த்தார்கள். அப்படியும் முடியவில்லை. உடனே ஒரு தந்திரம் செய்தான். பழத்தை எடுத்து கடித்தான். அவள் கையில் கொடுத்தான். ஆனால் தான் கடித்ததை துப்பிவிட்டான். அவள் கடிக்காத பழம் அவனுக்கு இனிக்குமா? அவள் அந்த குறைக்கனியை கடித்துண்டு பின்னும் குறையாக்கினாள். அதை அவன் சட்டென்று பிடுங்கி உண்டான். இருவரும் காடே அதிரும்படி சிரித்தார்கள். தேவலோக வாசிகளுக்கு கூட இந்த இன்பம் கிடைக்காதே. அவர்களைக் கண்டு கண் போட்டு விட்டார்களோ? மாசு மறுவற்று விளங்கிய அவளுடைய உடம்பில் ஏதோ கோளாறு உண்டாயிற்று. அவனோடு அவளால் வெளியே வர முடியவில்லை. இன்றியமையாத காரியங்களுக்கு மாத்திரம் அவன் வெளியே போய் வந்தான். அப்போதெல்லாம் அருவி முன்போல குளிர்ச்சியாக இல்லை. மலர்கள் மனம் வீசவில்லை. பறவைகளின் குரல் கவர்ச்சியாக இல்லை. உலகமே அவனுக்கு சுவைக்கவில்லை. காய்கனிகள் கொண்டு வந்து மெல்லிக்கு ஊட்டுவான். அவள் சிறிதளவு உண்பாள். ஆனால் உடனே வாந்தி எடுத்து விட்டாள். அவளுக்கு என்ன நோய் அவனுக்கு விளங்கவே இல்லை. கடைசியில் ஆம், மெல்ல தன் முருகனை பிரிந்து சென்று விட்டாள். அவள் மெலிந்த உடல் கீழே கிடந்தது. அதை அவன் புரட்டி புரட்டி பார்த்தான். கையை எடுத்தான். அது விரைப்பாக இருந்தது. அவள் கண் நட்டு போயிற்று. அது இருதத்தை வெளிப்படுத்தும் மொழியை பேசவில்லை. இருதயமே நின்றுவிட்ட போது இனி எப்படி ஒலிக்கும்? அவன் அவள் உடம்பை கட்டிக்கொண்டு அழுதான். ஆயிலில் அப்போதுதான் அழுகிறான். முகத்தோடு முகத்தை தேய்த்து கொண்டான். எத்தனை இன்பமாக விதுவிதுப்பாக அம்முகம் இருக்கும்! இப்போது அதில் ஒன்றுமே இல்லை. சில்லிட்டிருந்தது. அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. அந்த உடம்பு இனி எழுந்திருக்காது. அவனோடு காட்டுக்கு வராது. அவன் தொண்டையிலிருந்து காட்டின் அந்தகாரத்தையும் கிழித்து கொண்டு வரும் இன்பக் கீச்சொலி இனி எழும்பாது. கொடி போல இருந்த உடல் மரமாகிவிட்டது. இனி என்ன செய்வது? 2-3 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் அவன் கதறினான்.
அந்த சோக களத்திற்கு வந்து பார்க்க யாருக்கும் தைரியமில்லை. ஆனாலும் தூரத்தில் எல்லோருமே கூட்டமாக வந்து நின்று கொண்டு பார்த்தார்கள். முருகன் இப்போது பசியினாலும் சோகத்தாலும் மயக்கம் போட்டு விழுந்து விட்டான். தூரத்தில் நின்றவர்கள் அவனும் பிணம் போல கிடப்பதைக் கண்டார்கள். மெல்ல நெருங்கி பார்த்தார்கள். அவன் மயங்கி கிடந்ததை அறிந்து கொண்டார்கள். மூச்சு மெல்ல வந்து கொண்டிருந்தது. தண்ணீரை முகத்தில் தெளித்தார்கள். அவன் கண்ணை விழித்தான். சிறிது கனியை தந்தார்கள். பாதி மயக்கத்தில் அதை உண்டான். பிறகு தெளிவு பிறந்தது. என்னை ஏன் விழிக்கச் செய்தீர்கள் என்று அழுதான். அவர்கள் அவனிடம் பயந்து கொண்டே ஆறுதல் கூறினார்கள். அந்த உடம்பினால் இனி ஒன்றும் பயனில்லை என்று எடுத்துச் சொன்னார்கள். நாள் ஆக அவ்வுடல் உருவிழுந்து நாற்றமடிக்கத் தொடங்கியது. அவன் அதை அணுகுவதற்கு கூசினான். எப்படியோ ஆறுதல் கூறி மெல்லியின் உடலை கொண்டு போய் புதைத்தார்கள். அவனுடைய விருப்பப்படியே நாள்தோறும் சென்று அமர்ந்து கொண்டு அளாவளவும் மூங்கிற் புதரின் அடியில் அடக்கம் செய்தார்கள். அன்று தொடங்கி அவன் மற்ற வேலைகளை மறந்தான். அருவிக்கரையில் மூங்கிற் புதருக்கு அடியில் வந்து உட்கார்ந்து ஒரே யோசனையில் ஆழ்ந்திருப்பான். மெல்லி நிலத்தை பிளந்து கொண்டு தன் நல்லுருவோடு வந்து தன் முன் நிற்கப் போகிறாள் என்ற பைத்தியக்கார கற்பனை ஒன்று அவனுக்கு உண்டாயிற்று. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அங்கே சென்று நெடுநாழிகை அப்படியே அமர்ந்து கொண்டிருப்பான். காட்டிலே அவள் பிரிந்து சென்று விட்டால் மெல்லி என்று கூவி அழைப்பானே, அப்படி கூவி அழைப்பான். அந்த குரலை எதிரொலிக்குமே அன்றி மெல்லியின் பெண்மை குரல் எழாது. ஒரு கால் தான் புதைத்திருக்கும் இடத்திலிருந்து மெல்லி குரல் கொடுப்பாளோ? அவன் தன் காதை அவள் புதைத்த இடத்தில் வைத்து பார்ப்பான். அப்படியே நெடுநேரம் படுத்து கிடப்பான். பாவம், ஏமாற்றத்தையன்றி அவனுக்கு வேறு என்ன கிடைக்கும்? ஏதேனும் பறவை கீச்சென்று குரல் எழுப்பினாள், அவள்தான் கூவுகிறாளோ என்று மயங்குவான். பிறகு உண்மை தெரிந்து விடுவான். மாத கணக்கில் அவன் இப்படியே பொழுது போக்கினான். மெல்லி கிடந்த நிலத்தில் பசுமை படர்ந்தது. அங்கிருந்த மூங்கில்கள் ஓங்கி வளர்ந்தன. அவன் துயரமும் வளர்ந்ததே அன்றி குறையவில்லை. 2 காதை நெரித்து கொண்டு கேட்டான். ஆம், மெல்லியின் குரல்தான் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அதில் சொற்களின் உருவம் தோன்றவில்லையே அன்றி அந்த குரல் இனிய உயிரை ஊர்விடுவும் அவளுடையதுதான் என்பதில் சந்தேகமே இல்லை. காற்று வீசிக்கொண்டிருந்தது. அதனோடு இடையிடாது விட்டுவிட்டு அந்த குரல் கேட்டது. அவன் மெல்லி என்று கூவினான். குதித்தான். துள்ளி 4 திசையிலும் ஓடினான். குரல் எங்கிருந்து வருகிறது? பூமியிலிருந்து வரவில்லை, பூமிக்கு மேலிருந்து வந்தது. மெல்லி மரத்தின் மேல் ஏறி கொண்டிருக்கிறாளோ? உற்று கவனித்தான். கூர்ந்து மூச்சை அடக்கிக் கொண்டு கேட்டான். ஒளி மூங்கிற் புதரின் மேலிருந்து வருவதாக உணர்ந்தான். அண்ணாந்து பார்த்தான். ஆம், நிச்சயமாக மெல்லி அந்த மூங்கிற் புதரின் மேலேதான் இருக்கிறாள். காற்று வேகமாக வீசியது. அந்த குரலும் சற்று உரத்து கேட்டது. அவனுக்கு ஒரே எக்களிப்பு. மெல்லி, எங்கே இருக்கிறாய் என்று எழுந்து அங்கும் இங்கும் சுற்றினான். அதன் மேல் ஏறி பார்க்க வேண்டுமென்று தோன்றியது. மறுபடியும் அந்த குரல். அவன் வேகமாக மரத்தின் மேல் ஏறினான். உடம்பை அதன் முள் கிழித்து விட்டது. அதை அவன் பொருட்படுத்தவில்லை. மேலே ஏறினான். அந்த ஒளி சற்றே நின்றது. மெல்லி என்று கூவினான். காற்று வீசியது. மீட்டும் குரல் கேட்டது. அவன் அந்த குரல் எங்கிருந்து வருகிறதென்று ஆராய்ந்தான். மெல்லி எப்படி மூங்கிலுக்குள்ளே புகுந்து கொண்டாள்? ஏன் அவள் வார்த்தை பேசாமல் வெறும் ஒளியை மாத்திரம் எழுப்புகிறாள்? உண்மையை அவன் உணரவில்லை. அவன் தன் உள்ளத்தை மெல்லியை வைத்தவன். உலகம் முழுவதும் அவனுக்கு மெல்லியாகவே தோன்றியது. உண்மை இதுதான். நன்றாக உயர்ந்திருந்த மூங்கிலில் வண்டுகள் ஆங்காங்கே துளைத்திருந்தன. காற்று வேகமாக வீசி மூங்கிலின் உள்ளே புகுந்து வெளிவரும்போது இனிய ஒளி எழுப்பியது. அந்த ஒளியையே மெல்லியின் குரலாக அவன் எண்ணி ஏமாந்தான். மூங்கிலில் இருந்து கொண்டு மெல்லி அழைப்பதாக முருகன் எண்ணினான். ஒளி வந்த மூங்கிலுக்கு அருகே சென்றான். காற்று வீசும் போதெல்லாம் அந்த ஒளி எழுந்தது. நிச்சயமாக மெல்லி அந்த சிறு மூங்கிலுக்குள்ளேதான் புகுந்து கொண்டிருக்கிறாள் என்று நம்பினான். அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான். பசித்த பொழுது கீழே இறங்கி காட்டிற்குள் சென்று கனியையும் காயையும் பறித்து உண்டுவிட்டு வந்து மறுபடியும் மூங்கிலின் மேல் ஏறி உட்கார்ந்து கொள்வான். 1 வாரம் ஆயிற்று. அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த மூங்கிலை ஒடித்துக்கொண்டு தன் குடிலுக்கே போனால் என்ன என்ற எண்ணம் உண்டாயிற்று. சில நாழிகை யோசனையில் ஆழ்ந்தான். கடைசியில் மழுக்கென்று அந்த மூங்கிலின் நுனிப்பகுதியை ஒடித்தான். வீட்டுக்கு கொண்டு போனான். அதை வைத்துக்கொண்டு கொஞ்சினான். கண்ணில் ஒற்றிக்கொண்டான். முத்தமிட்டான். குடிலுக்கு கொண்டு போன பிறகு அதில் ஒளி எழும்பவில்லை. ஒருகால் அந்த இடத்தில் இருந்தபடியேதான் குரல் எழுப்புவாளோ? மறுபடியும் அதை அருவிக்கரைக்கு கொண்டு போனான். அதில் ஒளி எழவில்லை. ஐயோ, நான் அவளை ஓட்டிவிட்டேனே என்று அழுதான். மறுபடியும் என்னவோ தோன்றிற்று. மூங்கிலை எடுத்து ஒரு துளையின் வாயை வைத்து முத்தமிட்டான். அப்போது ஒரு பெருமூச்சு வந்தது. அதனால் சிறிது ஒளி வந்தது. மறுபடியும் அவன் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினான். கடைசியில் வாயை வைத்து ஊதினால் அந்த ஒளி உண்டாவதை அறிந்தான். அது முதல் அதை ஊதிக்கொண்டே இருந்தான். அவன் காற்றாக பேசினான். அவள் வெறும் ஒளியாக பேசினாள். குழலின் ஒளியை போன்ற குரல் மெல்லிக்கு இருந்தது. அவள் உயிரோடு இருந்த காலத்தில் அவள் குரல் ஒன்றுதான் அவனுக்கு தெரியும். குழலின் ஒளி தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போது குழலின் ஒளியை அவள் குரலாக அவன் எண்ணினான். அதை ஊதிக்கொண்டே உழவினான்.
அவனுடைய சோக கீதம் அதிலிருந்து வெளியாயிற்று. அவன் ஊத ஊத அவனுக்கே ஒரு வித தேர்ச்சி உண்டாயிற்று. ஆனால் அது அவனுக்கே தெரியவில்லை. அவள்தான் வேறு வேறு வகையில் குரல் கொடுக்கிறாள் என்று நினைத்தான். ஊதிக்கொண்டே இருந்தான். அதுதான் உலகில் முதலாக உண்டான குழல். அதை கண்டு பிற்காலத்தில் புல்லாங்குழலை உண்டாக்கினார்கள். தன் காதலியே குழலாக இருந்து குரல் கொடுக்கிறாள் என்ற மயக்க உணர்வோடு முருகன் வாழ்ந்தான். அவன் சோகத்தில் பிறந்ததுதான் புல்லாங்குழல்.